என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த மாதமெல்லாம் கர்த்தர் உங்களை உயர்த்துகிற மாதம். சிறுமையிலிருந்து, எளிமையிலிருந்து, தரித்திரத்திலிருந்து, வறுமையிலிருந்து, எல்லா சூழ்நிலைமைகளிலிருந்து ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறார். சில வேளைகளில் நம்பிக்கையில்லாத நிலைமையிலிருந்து கூட ஆண்டவர் உயர்த்துவார். நீங்கள் சொல்லுகிறீர்கள், அவ்வளவுதான், இந்த மனுஷனை திருமணம் செய்தேன், என் வாழ்க்கையே முடிந்து விட்டது. இந்த மனுஷனை திருமணம் செய்தேன், என் வாழ்க்கையே தொலைந்து போய்விட்டது. இனிமேல் நான் உயர்த்தப்படுவது எப்படி? இனிமேல் என் வாழ்க்கையிலே மாற்றங்கள் வருவது எப்படி என்று நீங்கள் நினைக்கலாம். அப்படி நம்பிக்கையை இழந்த ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் வாழ்க்கையை எப்படி மாற்றினார், எப்படி உயர்த்தினார் என்று ஒரு வசனத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 52ஆம் அதிகாரம் 31வது வசனம். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனுடைய சிறையிருப்பின் 37ஆம் வருஷம் 12ஆம் மாதம் 25ஆம் தேதியிலே ஏவில் மொரதாக் என்னும் பாபிலோன் ராஜா தான் ராஜாவான வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனை சிறைச்சாலையிலிருந்து வெளிப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தினான். இந்த வசனம் சொல்லுகிறது, யோயாக்கீன் என்ற ராஜா 37 ஆண்டுகள் சிறையிருப்பில் இருக்கிறார். அவன் நினைத்திருப்பான், என் வாழ்க்கை இந்த சிறையில் தான் முடிய போகிறது, எனக்கு விடுதலையே கிடையாது என்று அவன் நினைத்திருப்பான். ஆனால் வசனம் சொல்லுகிறது, ஏவில் மொராதாக் என்னும் பாபிலோன் ராஜா அவன் ராஜாவான வருஷத்திலே யோயாக்கீனை சிறையிலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு அன்றாடம் ஆகாரம் கொடுத்து தன்னோடு பந்தியில் அமர வைத்து அவன் தலையை உயர்த்தினான் என்று. அவன் தலையை உயர்த்த வேண்டும் என்ற அவசியமே இல்லை. அவனை விடுதலை செய்து இவனுக்கு ஆகாரம் மாத்திரம் கொடுங்கள் என்று சொல்லியிருக்கலாம். வசனம் சொல்லுது, தன் சிங்காசனத்திற்கு அருகிலே அவன் சிங்காசனத்தை உயர்த்தி அவனை உயர்த்தி வைத்தார் என்று சொல்லியிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, யோவான் 5ஆம் அதிகாரத்தில் பெதஸ்தா என்னும் ஒரு குளத்தில் 38 வருஷமாய் ஒருவன் வியாதியஸ்தனாயிருந்தான். இந்த 38 வருஷம் இதை போன்ற சிறையிருப்புகள் மாறுமா, இது நடக்குமா என்று நினைக்கிறீர்களா? ஆண்டவர் சிறையிருப்பையும் மாற்றுவார், உங்களையும் உயர்த்துவார். அதற்கு உதாரணம் இந்த அரசன். என் அன்பு வாலிப பெண் பிள்ளைகளே, 35 வருடங்கள் ஆகியும் உங்களுக்கு திருமண காரியங்கள் ஒழுங்காகவில்லை, திருமணம் செய்தும் பிள்ளை பாக்கியம் இல்லை, இன்னும் எத்தனையோ காரியங்களில் துக்கத்தோடு வாழுகிறீர்களா? உங்கள் தலையை தேவன் உயர்த்துவார், சிறையிருப்பை மாற்றுவார், உங்கள் தேவைகளை சந்திப்பார், எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக உங்களை மேன்மைப்படுத்துவார். இந்த யோயாக்கீனை உயர்த்தின ஆண்டவர் உன்னையும் உயர்த்துவார். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, நல்ல தேவனே, சிறைச்சாலையிலிருந்து யோயாக்கீனை உயர்த்தினது போல உங்க பிள்ளைகளையும் அவர்கள் சிறுமையிலிருந்து தேவன் உயர்த்த வேண்டும் என்று அடியாள் ஜெபம் பண்ணுகிறேன். அப்பா, என்னென்ன கண்ணீரோடு துக்கத்தோடு பாரத்தோடு இன்றைக்கு உடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்வு உண்டாகட்டும் என்று சொல்லி உடைய அடியாள் நான் ஜெபம் பண்ணுகிறேன். மனதார இவர்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உயர்த்துங்கப்பா, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பானவர்களை, சிறைச்சாலையிலிருந்து புறப்பட பண்ணி தலையை உயர்த்தின ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் அந்த அற்புதத்தை நிச்சயமாய் செய்வார். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.